அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில செய்திகளோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரத்துக்கான செய்தி. காலையில் போட்ட வீடியோ இன்னும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்கள். அதுலேயும் பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. சிங்கள வீடியோன்னு போட்டிருந்தேன். தமிழ் விரிவாக்கம் என்ன பிரச்சனை, என்ன தமிழில் சொல்லாமல் விட்டீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. விளக்கம் தாரேன். வெளிநாட்டவர்கள் தான் எங்களுடைய பெட்ரோல், நாங்கள் வெறும் வாகனம் தான். அவங்க இருந்தால் தான் நம்மளால் ஓட்ட முடியும். ஆசிரியை கற்பழித்த குற்றத்துக்காக வெளிநாட்டவருக்கு தூக்கு தண்டனை. 4650 பேர் குவைத்துக்கு மாசலாமா. இனிமேல் குவைத் பக்கம் வரவே முடியாது. சிறிய நாட்டவர்கள் சால்கியாவில் கடையொன்றுக்குள் பூந்து அட்டகாசம். அபு ஜர்ரா அவர்களை பெருமைப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறது சர்ஃபான் BA vlog. தொடர்ந்தும் நம்மளுக்காகவும் சில சேவைகள். தாத்தா வராரு, ஆம்புலன்ஸும் பின்னால வருது. இளைஞர்களே இனியாவது திருந்துங்க. ஹிஸ்புல்லா தயாராகியுள்ளது. இனிமேல் தவிர்க்க முடியாததே யுத்தம். தொடர்ந்தும் பல பகுதிகளிலையும் தாக்குதல் ஆரம்பம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய காலநிலை இன்றைய தினம் பனி மூட்டத்தோடு ஆரம்பிச்சிருக்குது. இது பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் வர பனி கிடையாது. இந்த ருத்தூபா மூடு பனி தான் ரொம்பவும் ஆபத்தானதும் கூட, பயங்கரமானதும் கூட. ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாகவே விளங்காது. அதோட சேர்த்து வண்டிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் வர மாதிரியே ஒரு மெத்தட், ஒரு தன்மை ஒன்று வரும். ஏசி நம்ம ஹீட்டை போட்டோடனே அந்த கண்ணாடி எல்லாம் மூடும் இல்லை, அது மாதிரி. ஆனால் அதற்கு நாம் ஃப்ரண்ட் ரியர் கேமரா கேமரா சொல்கிறேன், அந்த சுவிட்ச் பட்டனை தட்டி நம்ம ஏசியை போட்டாலும் கூட அது கிளியர் ஆகாது. ஏன்னு சொல்லுங்கள், இது ருத்தூபா, அது பனி. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி ரோடுகளில் வீடியோ எடுக்கும்போது நான் மாட்ட போன மாதிரி நீங்களும் மாட்டிக்காதீங்க. பயப்புள்ள மஞ்சக்கண்ணு அந்த பக்கம் திரும்பி இருந்தால் சரியாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு டவுட் மேலே அண்ணாந்து பார்க்குறேன். அப்போ தான் லைட்டாக திரும்பிச்சு. அதுக்குள்ளே வீடியோ எடுத்துகிட்டு அதையும் ஒரு வீடியோ பிடிச்சிட்டு கட் பண்ணிட்டேன். வீடியோக்கள் எடுக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப கவனம். மேலுக்கு கேமரா இருக்குன்றதையும் மறந்துடாதீங்க. ஹிஸ்புல்லா நாங்கள் ரெடி, வாரீங்களா, ஒன்றுக்கு ஒன்று பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி தயார் நிலையிலே இருக்கிறாங்க. இஸ்ரேல் சில நேரங்களில் பின்வாங்கி போகுது, ஆனாலும் இவங்க விடுற மாதிரி இல்லை. ஏன்னா இவங்க பழி வாங்குகிற முயற்சியில் இன்னும் அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பல பேரை கொண்டுட்டாங்க இஸ்ரேல். அது ஒரு ரகசியமாக மேலால் குண்டு போட்டு. அதே மாதிரி ஏமன், ஸ்வீடன் நாட்டு கப்பல், சைப்ரஸ் நாட்டு கப்பல், அதே மாதிரி அமெரிக்காவினுடைய கப்பல், பல நாட்டு கப்பல், பிரிட்டன் கப்பல்லாம் போனிச்சேன்னா செங்கடலை தாண்ட முடியாது, அடித்து நவத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது வரைக்கும் பல சரக்கு கப்பல், கார்கோ கப்பல்கள் கடலுக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டிருக்குது. செங்கடலுக்குள்ளே இப்போ கப்பல்கள், மூழ்கிய கப்பல்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு போகுதாம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளைக்கும் வரக்கூடிய அனைத்து கப்பல்களும் அடித்து கவிழ்க்கப்படுது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக போகக்கூடிய எந்த ஒரு பொருளுமே உள்ளே நுழைய முடியாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் நாய்கள் சிலது என்ன பண்ணுதுன்னா, உள்ளே பூந்து பள்ளி வாயிலையும் ரொம்ப மோசமாக சேதப்படுத்திட்டு குர்ஆன்களை கிழித்து அதுக்கு மேலே சிறுநீர் கழிக்கிறது, குர்ஆன்களை கிழித்து அதை எரிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில கேவலமான அல்ப செயல்களை செஞ்சுட்டு வராங்க. அவங்க போர், மற்றபடி மனிதர்கள் சண்டை பிடிக்கிறாங்க, அது வேறு விடயம். மார்க்கத்தை இழிவுபடுத்துறது, மார்க்கத்துக்கு இந்த மாதிரி அநியாயம் செய்கிறதுக்கெல்லாம் நிச்சயமாக, அதுவும் அல் குர்ஆனில் கை வச்சுருக்காங்கன்னா நிச்சயமாக அழிவு ஆரம்பம், வேறொன்றும் இல்லை. பாடசாலையில் ஆசிரியை ஒருவரை கொடூரமாக தாக்கி கற்பழித்த காவலருக்கு மரண தண்டனை விதித்து குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் கடைசி தீர்ப்பை வெளியிட்டுள்ளது. தயவு செய்து ரொம்ப கவனம். சில நேரங்களில் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டிய சூழல் வரும். அதே மாதிரி சில நேரங்களில் நீங்கள் தப்பானவராகவே இருக்க மாட்டீங்க. எல்லாமே சரிசமமாக பக்க சார்போடு தான் நடந்திருக்கும். கடைசியில் உங்கள் தலைமையில் பழி மட்டும் விழும். அதால் தவறான உறவுகள்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. சாயித் தௌஃபிகி, நான் ஒரு குவைத்தி, ஆனால் என்னால் 3 வேளை சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியும். வெளிநாட்டவர்கள் இல்லாமல், அதிலும் எஜிப்தியர்கள் உயர்மட்டம் இல்லாமல் இருக்கவே முடியாது. நாம் வெறும் வண்டி தான்.
ஆனால் நம்மளை இயக்கிற பெட்ரோல் வெளிநாட்டவர்கள். அதனால் குவைத்ன்றது வெளிநாட்டவர்களால் தான் இயங்குது, அது யாராலையும் மறுக்க முடியாது அப்படின்னு உண்மையை உடைச்சிருக்கிறாரு. ஆனால் அதே வெளிநாட்டவர்களுக்கும் உங்களுடைய கருணையை நீங்கள் காட்டினால் தொடர்ந்தும் அதே தொழிலாளர்கள் உங்களுக்காகவும் உழைப்பார்கள். இல்லை அவங்கள இன்னமும் காயப்படுத்தினீங்கன்னா கடைசியில் கஷ்டப்பட போகிறது யாருன்றது குவைத்துக்கு நல்லாவே தெரியும். 65,000 பேர் பிரயோஜனம் அடைஞ்சிருக்காங்க. 4,650 பேர் குவைத்தை விட்டு நிரந்தரமாக மாஸ் சலாமான்னு போயிருக்கிறாங்க. இனிமேல் குவைத் பக்கமே வர முடியாத மாதிரி. 65,000 பேர் தன்னுடைய நிலையை மாற்றியிருக்கிறாங்க இந்த பொது மன்னிப்பு கால பகுதிகளுக்குள்ள. அதே மாதிரி 4,650 பேர் தற்போதைய சோதனையில் இப்போதைக்கு பிடிபட்டுருக்குறாங்க. ஒரு மாதத்துக்கு 7,000 8,000 வரைக்கும் டார்கெட் பண்ணுறாங்க. ஆனாலும் பிடிப்படுறது என்னமோ கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, ஆனாலும் பிடிக்கிறாங்க. சோதனைன்றது அதிதீவிர சோதனையாக இருக்குது. அனைத்து பகுதிகளையும் பிடிப்பட்ட உடனே ஃபிங்கர் வச்சு நாடு கடத்துகிறாங்க. அது ஒரு பக்கம் நல்ல விடயம். என்னென்னா சந்தோஷமான விடயம். இந்த பிடிபட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிடிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ஆகாது, உடனே அனுப்பிடுவாங்க. நாடு கடத்தல் மைய அதிகாரிகள் அதிதீவிரமாக செயல்படுறாங்க. خلال احتفال الهيئة العامة للقوى العاملة باليوم العالمي للعمل الإنساني تأكيد على التطوير المستمر لمركز إيواء العمالة الوافدة والحرص على تذليل الصعوبات التي تواجههم مع توفير الحماية الكاملة والإقامة الكريمة للعمالة المستضافة. يوما فيوما تثبت الكويت أنها السباقة في أخذ زمام المبادرة إنسانيا بنهج راسخ كتبه التاريخ بحروف من ذهب، وبالتزامن مع اليوم العالمي للعمل الإنساني تقدير خاص للجهود المبذولة لتطوير مركز إيواء العمالة الوافدة التي تعد مفخرة إنسانية. حرصنا طبعا في هذا اليوم أن الهيئة تحتفل مع نزيلات مركز الإيواء بما أن هذا اليوم إنساني والكويت هي بلد الإنسانية ومركز العمل الإنساني. نحرص في كل عام في إقامة فعالية للنزيلات في مركز إيواء العمالة الوافدة. المركز هذا يقدم خدمات إيوائية كاملة للنزيلات. طبعا هو حاليا للإناث السعة الاستيعابية فيه يصل إلى 500 نزيلة. أيضا يقدم خدمات صحية، خدمات الإقامة كاملة، 5 وجبات صحية، وجبات يومية للنزيلات، أيضا خدمات ترفيهية طبعا بمشاركة جمعيات النفع العام اللي موجودة معنا. توفير الحماية الاجتماعية والقانونية والخدمات النفسية والإقامة الكريمة للعمالة من الأهداف التي تأسس من أجلها مركز الإيواء. مركز الإيواء يقدم الخدمة الصحية والاجتماعية والقانونية وجميع الخدمات اللي تعين النزيل أو اللي الآوي إلى المركز إنه ياخذ جميع حقوقه سواء وبالنسبة حق وعلى مدار الساعة طبعا يعني على مدار الساعة في مراقبة صحية على الجميع. بالنسبة للقوانين احنا عندنا بالكويت قانونين، هو قانون العمالة المنزلية وقانون العمل في القطاع الأهلي. هالقانون الاثنين هذولا جاءوا داعمين لحقوق العمالة في دولة الكويت وبالعكس مع حقوقهم وبكل إنسانية، واحنا في بلد إنسانية فوايد مراعين هذا الجانب. ونشكر حكومة دولة الكويت ان هي وايد قاعدة تهتم بالجانب الإنساني، خصوصا لما نشرع القوانين أو نقوم عليها بأي تعديلات نهتم في هذا الجانب. مركز الإيواء عد التجربة الأولى والمميزة بدول مجلس التعاون الخليجي ومنطقة الشرق الأوسط لإيواء العمالة الوافدة من ناحية الخدمات المقدمة والطاقة الاستيعابية وبشهادة عالمية. لقناة الأخبار طارق السهو. அதே போல் என்னப்பா நாங்கள் பொது மன்னிப்பில் போனவங்க எப்போ வரலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி எத்தனையோ தடவை நியூஸில் சொல்லிட்டோம், இருந்தும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடியும் சொல்லிட்டேன், உங்களுக்கு வீசா இஷ்யூ ஆகிடுச்சுன்னா இப்போயும் சில வதந்திகள் பரவுது, வீசா எடுத்தாலும் வர முடியாது அப்படின்னு. இனிமேல் அப்படிலாம் இல்லை, வீசா உங்களுக்கு இஷ்யூ ஆகிடுச்சுன்னா உடனே நீங்கள் வரலாம் தாராளமாக. பிளாக் இருந்துச்சுன்னா வீசா இஷ்யூ ஆகாது, அதுதான் இப்போதைய சிஸ்டம். அதே போல் பார்த்தீங்கன்னா பொது மன்னிப்பில் வந்து அவங்களுடைய வேலைகள்லாம் பூர்த்தி செஞ்சு நாங்கள் அக்காம அடிச்சிட்டோம், எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற நற்செய்தியோட கலெக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன், கேதர் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த நற்செய்தியோட உங்களுக்கு நிச்சயமாக விரைவிலேயே இன்றைக்கோ நாளைக்கோ நாளை அன்னைக்கோ
விரைவில் உங்களுக்கு அந்த வீடியோவை கொடுக்குறேன். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு, குவைத் கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லியும் பலர் வந்து தொடர்ந்தும் வாய்ஸ்கள் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குமே ரொம்ப நன்றி. அந்த வாய்ஸ் கட் எல்லாமே சேர்த்து விரைவிலே உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் பொது மன்னிப்பில் போனவங்க வீசாக்கு அப்ளை பண்ணுங்கள், தாராளமாக வரலாம். அதே மாதிரி கஃபீல்கிட்ட நீங்கள் வீசா அப்ளை பண்ண சொல்லும் போதே அவங்க வீசா போய் அப்ளை பண்ணுவாங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தால் அங்கேயே சொல்லிடுவாங்க. அப்படி இல்லாட்டியும் ஜவசாத்தில் போய் அவங்க விசாரித்தாலே எல்லாமே கிளியர் பண்ணிட முடியும். பொது மன்னிப்பில் போனவங்க பற்றிய மேலதிக தகவல்கள் விரைவிலே கொடுக்குறேன். அதே போல் ஃபஹேல் பகுதிகளில் மாஷா அல்லாஹ் தபாரக்கர் ரஹ்மான் வாகனங்கள், அதுவும் ரொம்ப பழைய வாகனங்கள், உடைந்த வாகனங்கள், விபத்துக்குள்ளாகிய வாகனங்கள், இவை அனைத்தையுமே தொடர்ந்து அகற்றி கொண்டே இருக்கிறாங்க. சும்மா இடத்த பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வண்டிகள்லாம் தூக்குறது சூப்பர். இதில் அப்புச்சியை ட்ரெயின் பண்ணின என்னோட பங்களிப்பும் இருக்குது, நம்ம அப்புச்சியோடைய பங்களிப்பும் இருக்குது, மறந்துடாதீங்க. ஃபாஹில் அவருடைய கண்ட்ரோல். ஷுவைக் பகுதிகளில் உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த மாதிரி கடைகளில் நீங்கள் வேலை செய்கிறீங்களா இருந்தால் முதலாளிகளுக்கும் வீடியோவை காட்டுங்க. நீங்களும் உஷாராக இருங்க. எந்த நேரத்தில் வேண்டாலும் சோதனை வரலாம். உங்களுடைய கடைகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பொருட்கள் அகற்றப்படலாம். الأخوة الكرام في بلدية الكويت، بلدية شويخ الصناعية تحديدا، من قبل أسبوع تقريبا تكلمنا على نفس الموضوع، على هذه التجاوزات، ولكن حتى هذه اللحظة لم يتم عمل أي إجراء مع هؤلاء المخالفين. السؤال اللي يطرح نفسه، هل هم أقوى من القانون ولا أن هناك استثناءات تستثنى بها هذه المحلات؟ اللي نعرفه أنه لا يحق لأيا كان بأن يقطع الطريق على المارة، ولا يحق أيضا لأيا كان من هذه المحلات في هذه المنطقة أو غيرها بأن يستغل الشارع كورشة عمل له. واحد يسبق بالشارع، واحد يقص بالشارع. يعني وين دور البيئة؟ وين دور البلدية؟ وكذلك أين هو دور الهيئة العامة للصناعة؟ كل هذه المؤسسات مسؤولة عن هذه التجاوزات اللي قاعد تحصل في هذه المنطقة تحديدا. لا في طريق للمارة بأنهم يتنقلون من محل إلى محل، ولا في طريق أيضا للسيارات بأنها تقف أو حتى تمر في هذا الشارع الضيق. كل اللي انتم قاعد تشوفونه الآن هذا التصوير أمس في منطقة شويخ الصناعية. لذلك نحن نتمنى من الأخوة الكرام في الجهات المعنية متابعة هذا الأمر وتحرير المخالفات وإزالة هذه التعديات. ما يصير ان احنا نترك هذا الشارع بهذه الفوضى، ما يصير ان احنا نطبق القانون في جانب ونتركه في جانب آخر. أتمنى هذه الرسالة تصل إلى الجهات المعنية واتخاذ الإجراءات اللازمة. இந்த பலகை கடைகள், அதே மாதிரி ஒரு சில அந்த ஃபிட்டிங்ஸ் கடைகள் இருக்கக்கூடிய ஏரியா தான் இது. ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே ரோட்டில் வந்து இந்த மாதிரி வெளியில் வச்சு தான் கட்டிங் வெட்டிங் வேலைகள் எல்லாமே செய்வாங்க. ஆனால் இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, அவங்க வேலை செய்கிறதோ இல்லை அந்த கடை இருக்கிறதோ இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் வீதிகளில் ரொம்ப அதிகமாகவே வெளியில் வந்து இதை வந்து வச்சு செய்கிறது தான் பிரச்சனை. ரொம்ப அதிகமாக ரோடை வந்து ஃபுல்லாகவே அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆக்கிரமிப்பு பண்ணுறதால மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு முகம் கொடுக்க வேண்டி வருது. வாகனங்கள் 2 வாகனங்கள் போக முடியலை. இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் முன்வைக்கிறாங்க. அதனால் தயவு செய்து முடிந்த வரைக்கும் இதை கொஞ்சம் உள்ளே எடுத்துக்கோங்க. இல்லைனா ரோட்டுக்கு அதிகமாக இருக்கிற பொருட்களை வந்து பலதியாக வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஜேசிபி எடுத்துகிட்டு வருவாங்க, வண்டிகளை அகற்ற சொல்லுவாங்க, அந்த சைடில் இருக்கிறது அப்படியே உடச்சி அப்படியே அள்ளிட்டு போயிடுவாங்க. பலதியாக வந்து எந்த அளவுக்கு துப்புரவு பண்ணுவாங்க அப்படின்றத நிறைய வீடியோக்களை நம்ம பார்த்துருப்போம். குவைத்தி வீடுகளுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வேலிகளையே அடித்து நுறுக்குறாங்க. இதெல்லாம் பெரிய விடயமா? ரொம்ப கவனம். அதே மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்கள், பஸ் ஸ்டாப் ரொம்ப மோசமான முறையில் பஸ் ஸ்டாப்புகளாக இருக்குது. இதை வந்து சரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த கோரிக்கை வந்து அபு ஜர்ரா அவர்களுடைய கவனத்திற்கு கீழே போயிருக்குது. السلام عليكم يا اخوان، ارجو مخاطبة النقل العام. يعني ما يصير الشيء هذا. شوف الناس شو مسويه، متبرعين من عندهم. يعني النقل العام مفروض توفرون شيء استراحة يعني افضل من كذي. هذه الناس حاطتها، يعني العمال الاجانب هم اللي مسوين الشيء هذا. يا نقل العام، هذا في الرقعي، يا نقل العام على نقطتكم، ارجو ان توفرون مكان محترم. ما يصير كذي،
سمعة الكويت أهم شيء. فاتقوا الله في نفسكم، وفروا حق المساكين. ترى هذا الناس حطتهم تبرع فيه. وفروا أكشاك محترمة. عساكم على القوة. أرجو مخاطبة جهة الاختصاص وقواكم الله. அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணியிருந்ததை நான் பார்த்தேன். அதே போல தான் ஜாபரியா டனல். எத்தனை பேருக்கு தெரியும் ஜாபரியா டனல்? அந்த டனலில் நிறைய பேருக்கு வந்து அசௌகரியம் நடந்திருக்குது. சில அச்சம் நிலவி இருக்குது. அதால் போகவே முடியாது. அந்த அளவுக்கு கருப்பாகவும் இருட்டாகவும் பெயிண்ட் எல்லாம் அடித்து ஒரு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் உபஜர்ரா அவர்களுடைய முயற்சியால் சூப்பராக மாற்றிட்டாங்க. في مكان مظلم خطر وحيل يخرع، مكان حق المتعاطين والمخربين. والمشكلة إن في منطقة سكنية وأكثر عيال المنطقة يشتكون منه. ஷுக்ரன் யா ஜமா, ஷுக்ரன் அபுஜர்ரா, அல்லாஹ் யத்திகல் ஆஃபியா. இதோ கடைக்குள் பூந்து பங்களாதேஷ் நாட்டவரை தாக்கும் சிறியர்கள் சால்கியாவில் சம்பவம். எல்லாமே கைடன்ஸ் இல்லாத பிரச்சனை. எல்லாத்துக்கும் முதல்ல இந்த டிக்டாக்கு சாபம் உண்டாகட்டும், அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு தான் திட்டம் என்ன வருது. இதில் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அம்மாவை பற்றி வீடியோ போடுறாங்க. தன்னுடைய அம்மா முதலாவது ஒரு காலத்தில் இருந்தாங்க, அப்போ எங்கள் அப்பாவை விட்டுட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறமா எங்களை அப்பா தான் பார்த்துக்கிட்டாரு, அப்பாவும் இறந்து போயிட்டாரு, வருவாங்க போவாங்க, இவங்க வெளிநாடு வாழ்க்கையை தான் இவங்களுக்கு வந்து பிடிச்சி போயிருக்குது. வெளிநாட்டுக்கு போகிறாங்க வராங்க, போகிற டைமெல்லாம் ஒரு கணவரை தேடிக்கிறாங்க, திருப்பி வாராங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் இருக்கிறாங்க, திருப்பி போகிறாங்க. இப்படியே மாற்றி 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 அவங்க இது வரைக்கும் 5 ஆண்களுக்கு மேலே அவங்களுடைய வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கதையும் சொல்லிட்டு அம்மாவுடைய ஃபோட்டோவையும் காட்டுறாங்க. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை கூட இப்போ இந்த சோஷியல் மீடியாக்களில் பப்ளிஷ் பண்ண வேண்டிய அளவுக்கு கேவலமாக போயிட்டுருக்குது இந்த டிக்டாக் வலைத்தளம். அதே போல் இவங்களோட கைடன்ஸ், இவங்க வந்து இந்த பெண் வந்து பேசுகிறாங்க, ஒருவேளை அவங்களோட கணவர் முன்னாடி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க அந்த பார்வை டைரக்ஷனே நீங்கள் பாருங்கள், அந்த சிங்கிள் வீடியோவில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே நிற்பாங்க, சடனாக திரும்பி பார்ப்பாங்க, அப்படியே கண்ணிலேயே விளங்குது யாரோ ஒருத்தர் முன்னுக்கு இருந்து கைட் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா திருப்பியும் கதைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யார் என்ன செஞ்சாலும், இது ஒரு சிங்கிள் வீடியோ இருந்தாலும் நம்மளுடைய எத்தனையோ பேர்கள் நாம் பார்த்துருக்குறோம். ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டனே, உட்கார்ந்து இருந்துட்டு ஒரு சகோதரி வீடியோ போடுறாங்க,
ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கிறார் செவத்தில் தலையை கை வச்சுக்கிட்டு. இந்த மாதிரி முட்டாள்தனமான வீடியோக்களை நீங்கள் பதிவிடுறதால நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குடும்பத்தவர்கள் அனைவருமே பாதிக்கப்படுவாங்க. நீங்கள் ஒரு ஆர்வத்தில், ஒரு அவசரத்தில் ஒரு வீடியோ போட்டுருவீங்க, அதுக்கு பின்னால் வரக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்றத நீங்கள் சிந்திக்கிறதில்ல. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள், குழந்தையுடைய குழந்தைகள், அவர்களை பற்றியும் கொஞ்சம் சிந்திங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. நீங்கள் இந்த வெளிநாடுகளில் வந்து நீங்கள் பண்ணுற எல்லா சேட்டைகளும், நீங்கள் பண்ணுற எல்லா கூத்துகளும் உங்களோட நீங்கள் போயிடும்னு நினைக்காதீங்க. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. இப்போ இந்த பெண்ணை பாருங்கள், இப்போ இந்த அவங்களுடைய பார்வையை பாருங்கள். பேசிக்கிட்டு இருப்பாங்க, சடனாக அந்த பக்கம் திரும்புவாங்க. அப்படியே அவர் யாரோ ஏதோ ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அதை கேட்டுட்டு மறுபடியும் கதைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை அவங்க கணவராக இருக்கலாம், இல்லை வேறு யாரும் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கலாம். ஆனால் பெத்த தாயை கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு சமூக ஊடகங்கள் மாறிக்கிட்டு வருது, சமூக வலைத்தளங்கள். இப்போ பாருங்கள், இந்த டிக்டாக்கில் போட்டு இந்த பெண் வந்து தன்னுடைய தாயை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய தாய் அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க எங்கே போயிடுச்சு பாருங்கள். சிந்திச்சு செயல்படுங்க. அதே மாதிரி இளைஞர்களே, அவரது ஹெத்தபாய் 75 வயசு, தாத்தாக்கு பின்னால் 10 வாகனம், முன்னால் 10 வாகனம், பின்னால் 10 வாகனம், கூட ஆம்புலன்ஸ் வேறு. இவர் தானே உங்களுக்கு வேணும்? ambulans. Original. අමුතුම ව්‍යාපාරයක් ගෙනියනවා. දැන් අපි දැක්ක පහුගිය කැබිනට් මණ්ඩල තීන්දුවලදී ආණ්ඩුව අරන් තියෙන අරුම පුදුම තීන්දුවක්. මොකද මේ ජනාධිපති මැතිවරණේ සැප්තැම්බර් මාසයේ 21කින් පස්සේ අනිවාර්යෙන්ම අපි දන්නවා මේ ආණ්ඩුව ගෙදර යනවා. තව දින 20 ගානකින්. එතකොට ගෙදර යන ආණ්ඩුවක් අද ගන්නවා තීන්දුවක් 2025 ජනවාරි ඉඳලා රාජ්‍ය සේවකයන්ගේ වැටුප 24%යි 35% අතර ප්‍රමාණයකින් වැඩි කරනවා කියලා. දැන් මේක පුදුම කැබිනට් තීන්දුවක්. තමන්ගේ කැබිනට් මණ්ඩලයේ ඉන්න කාල සීමාව තුල ක්‍රියාත්මක කරගන්න බැරි තීන්දුව තීරණ ගන්න මේ කැබිනට් මණ්ඩලයට කිසිසේත්ම අයිතියක් නැහැ. එහෙමනම් කරන්න තිබුණේ කැබිනට් මණ්ඩලයේ අවුරුදු දෙකක් මේ රටේ පාලනය ගෙදිච්චා. ඒ කාල සීමාව තුල කරන්න තිබ්බ වැඩ ලබන ජනවාරි කාගෙත් ප්‍රියතම මෙලිබන් බිස්කට් දැන් 130ක් සීනි අඩුවෙන්. රස දන්න කාටත් හරිෂෝ ඉඳලා කරනවා කියලා කියන එක මම හිතන්නේ ඊටාම ලැජ්ජාසහගත තීන්දුව තීරණ ගැනීමක් කියන එක තමයි අපිට මේ කැබිනට් මණ්ඩලයට රජයට කියන්න තියෙන්නේ. මේ ගන්න සමහර තීන්දුව තීරණ ගන්නේ මට බැරි නම් ඔක්කොම කෙලවලා ඵලයක් කියලා ගන්න තීන්දුවද කියලා හිතෙනවා. ඉතින් ඒ නිසා මම පැහැදිලිවම කියනවා රජයේ කැබිනට් මණ්ඩලයට, රජයේ ඇමතිවරුන්ට මේ හැම කෙනාම ලැජ්ජ වෙන්න ඕනි. තමන්ගේ කාලය සීමාවට එහා ගිහිල්ලා ගන්න මේ යම් තීන්දුව තීරණ එකක්වත් මං හිතන්නේ ජනතාව පිළිගන්නෙත් නැහැ, රට පිළිගන්නෙත් නැහැ. එහෙනම් අපි කියනවා සැප්තැම්බර් මාසයේ 21 වෙනිදාන් පස්සේ සජිත් ප්‍රේමදාස මැතිතුමා මේ රටේ ජනාධිපති බවට පත් වුණාම අපි හදන කැබිනට් මණ්ඩලයක් තුළ අපි පැහැදිලිවම රටේ ජනතාවට ඉදිරි කාලේදී අපි ඉදිරිපත් කරන ප්‍රතිපත්ති ප්‍රකාශනات එක්ක, වැඩපිළිවෙලත් එක්ක හැම අංශයකට අපි මොනවද කරන්න කියන එක ගැන පැහැදිලිවම අපි ක්‍රියාත්මක කරනවා. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அரசாங்கம் இன்னும் கைப்பற்றப்படலைன்னு தெரிஞ்சும் இவங்க என்ன செய்கிறாங்க, வாக்குறுதி கொடுக்குறாங்க. அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து சம்பள உயர்வு கொடுக்க போகிறாங்களாம். என்ன முட்டாள்தனமான பேச்சு. இன்னும் ஆட்சியே கைக்கு வரல. அதே மாதிரி இவங்க ஆட்சியில் இருந்து இவ்வளவு காலமாக ஆண்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த அறகல பிரச்சனை, அதுக்கப்புறமா ரணில் விக்ரமசிங்க வந்து ஆட்சியை கையில் எடுத்தார், நாட்டை திருத்தினார், நாட்டை வளப்படுத்தினார், போலினை இல்லாமாக்கினார், புடுங்கினார் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதே ரணில் விக்ரமசிங்க ஏன் அரச ஊழியர்களுடைய சம்பளத்தை அதிகரிக்கலை? அதே மாதிரி இந்த வயசான கிளடுகட்டைகளை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வைக்க போகிறீங்க? கொஞ்சம் ஆக்டிவாக ஓடி ஆடி நடந்து மேடையில் ஏறி போகக்கூடிய, இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி ஏன் கொஞ்சம் ஆக்டிவான ஆக்களை எடுத்து போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அரசியல்வாதிகள் இப்போ நாம் இது வரைக்கும் இத்தனை வருஷத்துக்கும் ஆட்சிகள் வந்து மாறி மாறி போயிருக்குது. மைத்திரிபால சிறிசேன வந்தார், குண்டை தூக்கி போட்டுட்டு போனார். அதுக்கப்புறமா கோட்டாபே வந்தார், நாட்டையே கொதறி தள்ளிட்டு போனார். மஹிந்த வந்தார், அந்த ஈழத்து மண்ணையே இரத்தக்காடாக்கிட்டு போனார். அதுக்கு முன்னாடி சந்திரிகா, அப்புறமா வேறு யார் இல்லையே, அவங்க தான் இந்த பீரியட்டுக்குள்ளே அவங்க தான் இருக்கிறாங்க.
இவங்க வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்னும் போது இப்போ புதுசாக ஒருத்தரை நாம் ஏன் தேர்ந்தெடுக்கக்கூடாது? ஆட்சியில் இருந்தாங்க தானே, ஆட்சியில் இருந்து இவங்களுடைய ஆட்சியால் இன்னும் எதுவுமே நம்மளுக்கு நடக்கலை அப்படின்னும் போது இந்த கூட்டத்திலிருந்து மொத்தமாகவே விலகி ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன், ஊழல்களுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற யோசனை இன்னும் உங்களுக்கு வரலையா? உங்களுடைய ஆதரவுகளை மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய சிந்தனைகளையும் சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.